இப்போ கை வந்து ஃபஸ்ட் கை வச்சு ஒரு டிராயிங் போட போகிறோம். எல்லோரும் இது கவனமாக பாருங்கள். இது கனடா நாட்டுக்கு அவங்க ஒரு கை போட்டு அனுப்ப சொன்னாங்க, அவங்களுக்காக போடுறேன். அந்த பேக்கேஜோடு எதுவும் பேக்கேஜ் ஆக போகுது. வச்சுட்டேன். 16 இன்ச்சு கை நீளம், 16 மேலே ஏற்றிட்டேன். இப்போ பஃபு கைக்காக 2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கலாம். 2.25 வரைக்கும் மேலே ஏற்றிக்கலாம். பப்பு கொஞ்சம் 6 பப்பு அப்படின்னா 2.25 ஏற்றிக்கலாம். 2.25 பப்புக்காக ஏற்றிக்கலாம். கை லூஸ் வந்து 9.5. இப்போ அடிங்கை ஏஹெச் வந்து 16, 8, 7. இங்கேருந்து 7ல் பாதி 3.5 இறக்கிங்க. 3.5 ஒரு புள்ளி கூடையே இறக்கிங்க. பப்பை வரனால கொஞ்சோண்டு கூட இறக்குங்க. இறக்கிட்டேன். இங்கே 7ங்கிறது 7.25 வச்சுங்க. பஃப் வர்றதுனால கொஞ்சோண்டு கூட வச்சுங்க. 7.25. பெண்டு பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கவர் தட்டு கிடையாது. இப்படி வரைஞ்சிக்கோங்க. இப்போ கவர் தட்டு இல்லாமல் நம்ம வெட்டுறது எப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. இப்படி தான் கவர் தட்டு இல்லாமல் பக்கையும் நம்ம வெட்டுறோம். இது கவர் தட்டு வச்சுட்டு கவர் தட்டு இல்லாமல் உள்ளே தான் வெட்டணும். இப்போ வந்து நம்மளுக்கு தேவை 8 தான் தேவை. இதுக்கப்புறம் போகிற ஃப்ளீட்டு. பஃப்கை விட்டால கொஞ்சோண்டு இதை கூட வைங்க. அப்போ தான் வந்து கையில் ஃப்ளீட்டு வந்து இழுக்காமல் இருக்கும். இப்போ 8 இன்ச்சு தான் நம்மளுக்கு தேவை. 8 இன்ச்சு தேவை. 8 வந்து வளைச்சி பார்த்துங்க. 8 நம்ம வந்துச்சு, அழகாக வந்துச்சு. இந்த இடம் இங்கே அர்க்காட் பண்ணிக்கலாம். அதனால் அர்க்காட் பண்ணிட்டோம். பெண்டு கிடையாது, எந்த வகையான கவர் தட்டும் கிடையாது. கவர் தட்டு இல்லாமல் இந்த மாதிரி பஃப்கை வந்தால் கவர் தட்டு எடுக்க தேவையில்லை. வச்சுட்டோம். இங்கே மட்டும் கவர் தட்டு எடுத்து இது வந்து அர்க்காட் பண்ணிக்குவோம். இங்கே ஒரு அர்க்காட் பண்ணிட்டோம். இப்போ வரேன். இங்கே ஃப்ளீட்டு, இங்கே ஒரு ஃப்ளீட்டு, இங்கே ஒரு ஃப்ளீட்டு, இங்கே ஒரு ஃப்ளீட்டு, இங்கே ஒரு ஃப்ளீட்டு. மொத்தம் 6 ஃப்ளீட் வந்துடும். 6 ஃப்ளீட்டு கரெக்டாக வந்துடும். இது மட்டும் மேலே மட்டும்தான் ஃப்ளீட் வைக்கிறோம். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இங்கே வந்து 2.25 இன்ச்சு, 2 இன்ச்சு, 2.25, 2.5, 3 வரைக்கும் எவ்வளோ ஃப்ளீட்டு கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்றிட்டு நீங்கள் வெட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குது. நான் 2.25 தான் இறக்கியிருக்கேன். இது வந்து 3.5 இறக்கியிருக்கேன். இது மாதிரி நீங்கள் இறக்குனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கவர் தட்டு இல்லாமல் வெட்டினீங்கன்னா பக்கை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இது வந்து 16 இன்ச்சு கை லென்த்து, கை லூஸ் 9.5. அதுக்கு வந்து கனடா நாட்டுக்கு போகக்கூடிய பேட்டர்ன் இது. இது மாதிரி கை வெட்டி பாருங்கள், நிச்சயமாக அற்புதமாக இருக்கும். நல்லா பேட்டர்ன் வந்து நல்லா வளைஞ்சி கொடுத்து வெட்டிங்கனாக்க அது மாதிரி பெண்டு கொடுத்து வெட்டணும். பெண்டு கொடுத்து வெட்டிங்கன்னா பெண்டு கொடுத்துட்டா கை வந்து சுருக்கம்னா நச்சுன்னு வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கிட்டோம், இந்த இடத்துல பஃப் தூக்கிக்கிட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி இந்த கனடா நாட்டுக்கு பேக்கேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்தியாவில் மாதிரி பேக்கேஜ் பண்ணி அனுப்ப போகிறோம். அவங்களுக்குள்ள பேக்கேஜ், அவங்களுக்குள்ள இது எல்லாமே அவங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பேக்கேஜ் கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாமே அவங்க பொருள்லாம் வாங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து கேன்வாஸ் வாங்க சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஜாக்கெட் பின்னாடி வைக்கிற கோல்டு ரோல் வாங்க சொன்னாங்க. அவங்களுக்கு போட்ட பேட்டர்ன் பூரா பேக்கேஜ் பண்ணி எல்லாமே அனுப்ப போகிறோம். கம்ப்ளீட்டாக பேக்கேஜ் பண்ணி லைனிங் துணி வாங்க போகிறோம். லைனிங் துணி வந்து 6 கலர் சொல்லியிருக்காங்க. 6 கலர் மாடலில் வந்து லைனிங் துணியெலாம் எடுத்து எல்லாம் வாங்கி கனடா நாட்டுக்கு பேக்கேஜ் பண்ண போகிறோம். இதே மாதிரி வேணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி கனடா நாட்டுக்கு போவதற்கு கனடா நாட்டில் போகிற மாதிரியே உங்களுக்கும் சிறந்த முறையில் எல்லா பொருளும் வாங்கி இங்கேருந்து அனுப்பி வைக்கப்படும்.
வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சிறந்த முறையில் இது வந்து கருடவேகா கொரியர் மூலியமாக கனடா நாட்டுக்கு போகுது. இப்போ கனடா நாட்டுக்கு லைனிங் துணி கேட்டிருக்காங்க. 1 2 4 5 6 லைனிங் விட்டு எல்லாலையும் 3 மீட்ரு கேட்டிருக்காங்க. இதில் மட்டும் 4 மீட்ரு. இதையும் வந்து கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் எல்லாமே பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். இது ஒரு பேக்கேஜ், இது ஒரு போகேஜ். எல்லாமே கனடா நாட்டுக்கு போகக்கூடிய லைனிங் துணியும் எல்லாமே கேட்டிருந்தாங்க. இது மாதிரி வெளிநாட்டில் கேட்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் இதே மாதிரி வாங்கி அனுப்ப. இப்போ கருடவேகாவில் வந்து புக் பண்ண வந்திருக்கோம். இப்போ அட்டைப்பட்டியில் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறாங்க. இது எந்த ஏரியாவில் சார் இருக்குது? நம்ம ஏரியா கையில் காட்டூர் கணேஷ் நகரில் கருட கொரியர் இருக்குது. அதில் வந்து புக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். எலக்ட்ரானிக் மிஷினில் வைக்க போகிறாங்க.